ஏன்னா நம்மளுடைய தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டத்தில் வராத சில பேர் இருப்பாங்க, மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க நம்ம மேலே என்னன்னா எப்போதும் வந்து நம்ம மேலே ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, நம்முடைய ஓய்வூதிய தோழர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய கோரிக்கையே என்னன்னா ஏஎஸ் போய் சிஎம் பார்த்தா அப்படியே டிஏவை பயந்துருவார். இப்படியே நம்ம மேலே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏஎஸ் போய் சிஎம் பார்த்தா முடிஞ்சிருவாங்க, ஏஎஸ் போய் சிஎம் பார்த்தா முடிஞ்சிருவாங்க. கட்சியுடைய மாநில செயலாளர் பி சண்முகம் அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இன்றைய தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நாளிதழ் இந்து நாளிதழில் அந்த பத்திரிகையில பிரசுரமாக இருக்குது. என்ன சொல்றாரு அவரு? போக்குவரத்து தொழிலாளி, தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. 30 நாட்களுக்கு மேலாக போக்குவரத்து தொழிலாளி போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துவது சம்பந்தமாக சொன்ன பிறகு எந்தவித பிரச்சனையும் தீரவில்லை. இது சரியில்லை. ஒன்றிய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் பிரச்சனை என்றால் நாங்கள் மாநில அரசாங்கத்திற்கு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து உங்களோடு நிற்போம். அதே போன்று தமிழகத்தில் தொழிலாளி வர்க்கம் போராடும் போது சிபிஎம் தொழிலாளியோடு தான் நிற்போம் என்றதை அவர் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த அரசாங்கம் காது கொடுத்து கேட்கவில்லை என்பதை நேரடியாக பேசுறார், பத்திரிகையில் வருது. இப்ப இந்த அரசாங்கம் யாருடைய நலனுக்காக இந்த அரசாங்கம் இருக்கிறது? தொழிலாளி வர்க்க நலனுக்காக இந்த அரசாங்கம் செயல்படுகிறதா? முதலாளிகள் கார்பரேட்டுக்காக இந்த அரசாங்கம் செயல்படுகிறதா என்பதை ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இனி நம்ம மேல யாருமே கூட்டணி என்ற பேச்சே பேச மாட்டாங்க.